முன்னால் உரையாற்றிய பெருமதிப்பிற்குரிய சகோதரி பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த மைதானம் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பெருந்திறப்பு பெற்றிருக்கிறது. ஆனால் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன், கடந்த 12 ஆண்டுகளில் நான் மாவட்ட கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏறத்தாழ 12 ஆண்டுகளில் இந்த மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெற்றிருந்தாலும், ஒரு 10க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றிருந்தாலும் கூட இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலேயே ஒரு எழுச்சியும் ஆரவாரமும் மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்டுக்கோப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்க முடிகிறது. இந்த கூட்டத்தின் எழுச்சி என்பது இங்கே உரையாற்றி உங்களிடையே வாக்குகளை சேகரித்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், நம்முடைய சோழிங்கநல்லூர் தொகுதியின் கழக வேட்பாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அன்பிற்கினிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பேசுகிற போது நீங்கள் காட்டிய ஆரவாரமும் எழுச்சியும் நிச்சயம் அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரம் என்பதை இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருமே உணர்த்தி காட்டியிருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் 2016ஆம் ஆண்டு முதல் இதுகாரும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வருகிற தேர்தலில் 3வது முறையாக இந்த தேர்தலில் களங்காணவும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் யார் யாரையெல்லாம் தேர்தலில் களம் காண இன்றைக்கு அளித்திருக்கிறார் என்கின்ற அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கிற போது நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான புரட்சியை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அறிவித்த 164 வேட்பாளர்களில் 125 பேர் பட்டதாரி வேட்பாளர்கள், அறிவித்த 164 வேட்பாளர்களில் 18 பெண் வேட்பாளர்கள், அறிவித்த வேட்பாளர்களில் 7 பேர் முனைவர்கள், அறிவித்த வேட்பாளர்களில் 15 பேர் மருத்துவர்கள், அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் 17 பேர் பொறியாளர்கள், அறிவித்தவர்களில் 29 பேர் சட்டம் பயின்றவர்கள். இப்படியான ஒரு வேட்பாளர் பட்டியல் இதுவரை எந்த அரசியல் கட்சியிலும் வெளியிடப்பட்டதில்லை என்கின்ற வகையில் ஒரு மிக சிறப்பான பட்டியலை வெளியிடப்பட்ட வேட்பாளர்கள் அனைவருமே இன்றைக்கு வெற்றி வேட்பாளர்கள் என்கின்ற வகையிலான ஒரு மகத்தான சாதனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் பல்வேறு கூட்டங்களில் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். ஏற்கனவே நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அம்மையார் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் 2024 தேர்தலில் நின்றபோது இதே சோழிங்கநல்லூரில் நீங்கள் 94,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். சோழிங்கநல்லூரில் மட்டும் அதிகபட்சமாக 94,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். சோழிங்கநல்லூரில் 64,000, சைதாப்பேட்டையில் 49,000, தியாகராய நகரில் 10,000, விருகம்பாக்கத்தில் 25,000, நம்முடைய மயிலாப்பூரில் 24,000 என்று அவர் பெற்ற அந்த வாக்குகள் 2,27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பாராளுமன்றத்திற்கு சென்று இன்றைக்கு நம்மிடையே பாராளுமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நண்பர், அந்த தேர்தலில் தான் நான் ஏற்கனவே இந்த தென்சென்னையில் 6 பாராளுமன்ற தொகுதிகளில் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்கின்ற அந்த தகவலை சொன்னேன். ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே 2.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை நம்முடைய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பெற்றார்கள். இந்த நிலையில் அப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நாம 234 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றோம் என்றால் 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிற நாம் எத்தனை தொகுதிகளில் எதிர்க்கட்சியினர் கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள் என்றால் அதிமுக வெறும் 8 இடங்களில் மட்டுமே கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள். யாராவது வந்திருப்பவர்கள் இது சரியான தகவல் தானா என்று கேட்டால் நீங்கள் இணையத்தில் போய் பார்த்துக் கொள்ளலாம். எடப்பாடி, குமாரபாளையம், சங்ககிரி, பரமத்திவேலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய இந்த 8 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக அன்றைக்கு கூடுதல் வாக்குகளை பெற்றது. அப்படியானால் மீதம் இருக்கிற 5 இடங்கள்
யார் யார் எங்கே கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடன் இருக்கிற தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பெற்ற கூடுதல் வாக்குகளை பெற்ற இடங்கள் 2 இடங்கள், அருப்புக்கோட்டையிலும் விருதுநகரிலும். அதேபோல் அதற்கு அடுத்த 3 இடங்களை கூடுதல் வாக்குகளை பெற்ற தொகுதிகள் பென்னாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி. இது பாமக கூடுதல் பெற்ற வாக்குகள். அப்படியானால் ஒட்டுமொத்தமாக 234 இடங்களில் 221 இடங்களில் திமுக அன்றைக்கு கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறது. தேமுதிக இன்றைக்கு நம்மோடு இணைந்து களம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆக தேமுதிக அன்றைக்கு பெற்ற 2 இடங்களையும் சேர்த்தால் 223 இடங்களில் நாம் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதற்கு பின்னால் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்தார், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்றார். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பது ஏதோ வார்த்தை அலங்காரத்திற்காக சொல்லப்பட்ட ஒன்றல்ல. ஏற்கனவே இதே கூட்டணி 221 இடங்களிலும் வெற்றி பெற்ற கூட்டணியாக இருக்கிற சூழலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய இலக்கு என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த தேர்தலுக்கு பிறகு நம்முடைய அரசின் திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை நீங்களே கூட உணர்வீர்கள். தாயுமானவர் என்கின்ற ஒரு திட்டம் தேர்தலுக்கு பிறகுதான், பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட அற்புதமான திட்டம். இன்றைக்கு 26 லட்சம் 80 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள், அதேபோல் மாற்றுத்திறனாளிகள், அவருடைய வீடுகளுக்கே ரேஷன் பொருள் வழங்குகிற ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு மாதத்திற்கு 2000 என்று அவருடைய 18 வயது வரை 2000 ரூபாய் தருகிற திட்டத்தை அறிவித்தவர் அன்பு கரங்களின் திட்டத்தின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 80 வயதை தாண்டிய வயதான முதியோர்களுக்கு, ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஷெல்டர்கள், பாதுகாப்பு மையங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் அமைக்கும் திட்டத்தை, அன்பு சோலை என்கின்ற திட்டத்தை அமைத்து தந்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். நான் சொல்லுகிற இந்த திட்டங்கள் எல்லாம் கடந்த 1.5 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். 1.5 ஆண்டுக்கு முன்னால் ஏராளமான திட்டங்கள், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, பாதம் பாதம் காப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், இல்லம் தேடி கல்வி, இப்படி நூற்றுக்கணக்கான திட்டங்கள். இவைகள் எல்லாம் 2024 தேர்தலுக்கு முன்னால் செயல்படுத்திய திட்டங்கள். 2024க்கு பிறகு செயல்படுத்திய திட்டங்களில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் உங்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தின் மூலம் இன்றைக்கு 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டு, யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லையோ அவர்களெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வாய்ப்பை தந்து, அந்த திட்டத்தின் மூலம் மட்டும் 17 லட்சம் மகளிர் புதிதாக விண்ணப்பித்து இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறதே, அந்த திட்டம்தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டம். அதே போல் இன்னொரு மகத்தான திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம். இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் இதுவரை மருத்துவ முகாம்களை எல்லா இடங்களிலும் நடத்துவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் முதன்முறையாக முழு உடற் பரிசோதனைகளை வீடு அருகிலேயே சென்று நடத்துகிற ஒரு மகத்தான திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம். 1256 இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவித்து 18,53,000 பேர் பயன்பெறுகிற வகையிலான அந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்றைக்கு அந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஜனவரி மாதம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு தந்து, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தந்து, இன்றைக்கு நம்முடைய மகளிரின் வாழ்வில் மகிழ்ச்சி வெள்ளத்தை ஏற்படுத்திய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை 2000, பொங்கலுக்கு தந்தது 3000. திடீரென்று பிப்ரவரி திங்கள் 24ஆம் தேதி விடியற் காலையில் ஒவ்வொருடைய மகளிர் கணக்குகளிலும் 5000 வரவழைத்து 2 மாதங்களிலேயே 10,000 ரூபாயை இன்றைக்கு குடும்ப தலைவிகளுக்கு அளித்த மகத்தான தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இவ்வளவு திட்டங்களையும் இந்த 1.5 வருஷத்துல செயல்படுத்திட்டு நாங்க வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொன்னது பழைய கணக்கு. ஆனா இப்ப இங்க கூடி இருக்கிறவங்களோட எழுச்சியை பார்க்கிற போது, ஆரவாரத்தை பார்க்கிற போது 234க்கு 234ம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி,
வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், குறிப்பாக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் பாலவாக்கம் சோம் அவர்களும் பேசும்போது சொன்னார்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அசம்பிளி பெர்ஃபார்மன்ஸ், சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய பணிகள் குறித்து இங்கே எடுத்து சொன்னார்கள். நான் நண்பர் அரவிந்த் ரமேஷை 10 ஆண்டுகளாக அவரோடு சட்டமன்றத்தில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். எதிர்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக அவரும் நானும் 2016 21 வரையிலும் 21 ஆளுங்கட்சி வரிசையிலுமாக இருந்து அவருடைய செயல்களை பார்த்து வருகிறேன். நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் சட்டமன்றத்திற்கு வருகை தந்தது பற்றிய ஒரு விவரத்தை இங்கே எடுத்து சொன்னார்கள். கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடைசி நாளில் நம்முடைய சட்டப்பேரவையின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய மு அப்பாவு அவர்கள் இந்த சட்டமன்றத்தின் பெர்ஃபார்மன்ஸ் குறித்து ஒரு இறுதி அறிக்கையை வாசிப்பார். அப்படி வாசிக்கிற போது அவர் சொன்ன தகவல், இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஆப்சன்ட் இல்லாமல் வந்த எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 18 பேர் அறிவித்தார். இந்த 18 பேர் அறிவிக்கிறப்ப ஒரு மாவட்டத்தின் செயலாளராக எனக்கு இருந்த ஒரு ஆசை, இந்த 18 பேரில் யாராவது ஒருவர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவராக இருக்க மாட்டாரா என்கின்ற அக்கறையோடு நான் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்போது பேரவைத் தலைவர் அறிவித்தார், இந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் முழுவதும், அதாவது 5 ஆண்டுகளும் ஒரு நாள் கூட ஆப்சன்ட் இல்லாமல் வந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 18 பேரில் அரவிந்த் ரமேஷும் நம்முடைய பிரபாகர் ராஜாவும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிற இந்த மாவட்டத்தில் 2 பேர் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. அடுத்து பேரவைத் தலைவர் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக தொகுதி சார்ந்த கேள்விகளை கேட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை அறிவிக்கவிருக்கிறேன் என்று சொன்னார். அதையும் கூட நான் ஆர்வத்தோடு கவனித்தேன். யார் அந்த 5 பேர்? 5 பேரில் யாராவது நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்க மாட்டார்களா என்று பார்த்தேன். அதிலும் நம்முடைய அரவிந்த் ரமேஷ் அவர்களும் பிரபாகர் ராஜா அவர்களும், அதிலேயும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக கேள்விகளை கேட்டவர்கள் என்கின்ற பட்டியலில் இடம்பெற்றார்கள். அப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். சரி, 2 பேரை சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த அமைச்சர்களை பற்றி ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன். பேரவைத் தலைவர் சொன்னார், அதிக கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர்கள் 5 பேர், அதில் மா சுப்பிரமணியமும் ஒருவர் என்றார். அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருகை தந்த அந்த பதிவேட்டின்படி அவர் முழுமையாய் பங்கேற்றவர் என்கின்ற அந்த சிறப்பையும், அதிக கேள்விகளை கேட்டவர் என்கின்ற அந்த சிறப்பையும் இன்றைக்கு அவர் பெற்றிருக்கிறார். அதை விட இன்னொரு கூடுதல் சந்தோஷம், சட்டமன்றத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ வருகிற போதெல்லாம் கையில் ஒரு அடுக்கா ஒரு பேப்பர் எடுத்துட்டு வர்றார். அவர் எடுத்துட்டு வந்த எந்த பேப்பரும் அவர் தனிநலம் சார்ந்து கொண்டு வரப்பட்ட தாள்களாக இருக்காது. வெத்தை நகருக்கு பட்டா வாங்கி கொடுக்கணும், இல்லை அந்த ஊருக்கு இதை பண்ணணும், இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும், எதையாவது சொல்லி இருப்பார். இங்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட மீனவ குடியிருப்புகள் இருக்கு. இந்த குடியிருப்புகளுக்கு ஏராளமான பகுதிகளுக்கு இங்கே பட்டா வராமல் இருக்கு. அந்த பட்டா பிரச்சனைகளுக்கு ஏராளமான நீர்நிலை இடங்கள் என்று ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் அறியப்பட்டவைகள் இன்னைக்கு குடியிருப்பு பகுதியில் மாறி இருக்கு. அந்த லேண்டை நிலமாற்றம் பண்ணணும், இந்த மாதிரியான ஏராளமான கோரிக்கைகளோடு தொடர்ச்சியாக வருவார். இந்த கல்லுக்குட்டிக்கு இது பண்ணணும், கண்ணகி நகருக்கு இது பண்ணணும், பெரும்பாக்கத்துக்கு இது பண்ணணும், செம்மஞ்சேரிக்கு இது பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வருவார். கொட்டிவாக்கத்துக்கு, பாலவாக்கத்துக்கு, நீலாங்கரைக்கு, ஈஞ்சம்பாக்கத்துக்கு, அக்கறைக்கு, இந்த மாதிரி அக்கறையோடு செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக பெருமதிப்பிற்குரிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் இருந்தார். வரும்போது எனக்கு சிக்கலே என்னன்னா, அவர் மட்டும் போய் துறை சார்ந்த மந்திரியை பார்த்துட்டு வர மாட்டார், என்னையும் தோனிக்கு அழைச்சிட்டு போவார். இல்லை சங்கடம் என்னன்னா, நானுமே அவர் கூடவே வால் பிடிச்சின்னு ஒரு மாசத்துக்கு ஒரு 10 தடவையாவது ஏதாவது 4 மந்திரி வீட்டுகளுக்கோ இல்லை ஆபீஸ்க்கோ போகணும். இந்த போற எல்லா விஷயமுமே இந்த சோழிங்கநல்லூர் நலம் சார்ந்த விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு சோழிங்கநல்லூரின் இந்த வளர்ச்சி, இங்க ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும், நீங்களும் ரொம்ப நேரமா காத்து நிற்பீங்க. சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியங்கள். 66 கோடி மதிப்பீட்டில் நம்ம பெரும்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார்கள். அந்த மருத்துவமனை திறந்து வைக்கிறப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல் நலம் குன்றிய நிலையில் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல.
அப்போ மாண்புமிகு துணை முதல்வரிடத்தில் இந்த நிகழ்ச்சி தள்ளி போகக்கூடாது, இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படவும் கூடாது. தேர்தல் தேதி எந்த நேரத்திலும் அறிவிக்கப்பட்டு விடலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா மருத்துவமனை திறக்க முடியாமல் போயிடும். முழுமையாக கட்டுமான பணிகள் முடிந்திருக்கிறது, மருத்துவ நியமனங்கள் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறது. எனவே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் நீங்கள் சென்று திறக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட போது அவர் வந்து அந்த மருத்துவமனையை திறந்து வச்சார். திறந்து வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ புறப்பயனாளர்கள் இன்றைக்கு அதில் பயன்பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 1000க்கு மேல பயன்பட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வரத்துக்கு முன்னாடி நானும் துறையின் செயலாளரும் பல்வேறு உயர் அலுவலர்களும் உட்கார்ந்து என்ன பேசணும்னா, சோழிங்கநல்லூர் மருத்துவமனையின் தேவை என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. திறந்து வைக்கப்பட்ட 10 நாட்களுக்குள்ளாகவே தினந்தோறும் 1000 பேர் அளவுக்கு அதில் வருகிறார்கள் என்றால் அந்த மருத்துவமனையை மிக விரைவில் அடுத்து இந்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி நீட்டிப்புக்கு பிறகு அந்த மருத்துவமனையை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று நாம் அதை செய்ய வேண்டும் என்று அலுவலர்களிடத்தில் சொன்னேன். சொன்னதோடு மட்டுமல்ல, நிச்சயம் அடுத்த முறையும் நம்முடைய இந்த ஆட்சிதான் நீடிக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார். வந்த முதல் ஆண்டிலேயே அந்த மருத்துவமனையின் மேம்பாட்டு குறித்து சட்டப்பேரவையில் அறிவிக்கிற ஒரு சூழலை செய்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். காரணம், அந்த அளவுக்கு அந்த மருத்துவமனையின் தேவை என்பது அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதை கட்டி திறந்திருக்கிறோம். அது மாதிரி இந்த பெரும்பாக்கம், முட்டியம்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால்வாய்கள் அமைப்பது தெரியும். நான் இந்த 2014 டிசம்பர் 31 மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கும் செம்மஞ்சேரிக்கு வரும்போது குறிப்பா அந்த OMR சாலையும் அந்த செம்மஞ்சேரியும் இணைக்கிற அந்த குறுக்கு சாலையில ஒரு கடல் மாதிரி தண்ணி போகும். நீந்திக்கிட்டு தான் போகணும். அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு அந்த சுற்றுச்சுவரை எத்தனை இடங்களில் மாநகராட்சி ஓட்ட போட்டு அந்த தண்ணியை வெளியேற்றுவாங்க. அந்த இடம் இன்னைக்கு இந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 3 முறை வருகை தந்தார்கள். எந்த முதலமைச்சரும் ஒரு செம்மஞ்சேரியிலிருந்து வந்திருப்பீர்கள், 3 முறை ஒரு முதலமைச்சர் வந்து மழைநீர் பாதிப்பை பார்த்தது என்பது இதுவரை வரலாற்றில் வேற எப்போதும் இல்லாத ஒன்று. வந்து பார்த்து இன்னைக்கு 165 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் அங்கே மழைநீர் வடிகால்வாய்கள் அமைத்ததற்கு பிறகு தற்போது நடைபெற்று முடிந்த இந்த வடகிழக்கு பருவமழையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பள்ளிக்கரணை அணை ஏரி, இப்போ நண்பர் பாபு இங்கே வந்தார, இந்த பள்ளிக்கரணை ஏரியில கூடுதலா மழை தண்ணீர் வருகிற போது அந்த சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணையா இருந்தாலும், வெள்ளடம்பேட்டையா இருந்தாலும், மடிப்பாக்கமா இருந்தாலும், உள்ளகரமா இருந்தாலும், புழுதிவாக்கமா இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்கும். இன்றைக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து அதை சரி செய்வதற்கு அந்த ஏரியிலிருந்து இந்த சதுப்பு நில பகுதிக்கு கூடுதல் நீரை கொண்டு செல்வதற்கு 57 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு ஒரு பெரிய கால்வாய் கட்டப்பட்டு அந்த நீர் இன்றைக்கு மிக சாதாரணமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது பள்ளிக்கரணை ஏரியில் கூடுதல் நீரால், மழை நீரால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே 2 மண்டல குழுவின் தலைவர்கள் வீட்டிருக்கிறார்கள். 14 மற்றும் 15 மண்டலங்களின் தலைவர்கள் பெருமதிப்பிற்குரிய பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களும் மதிய அழகன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான விஷயம், சென்னை மாநகராட்சி வரலாற்றில், ஏன் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை அந்த 2 மண்டலங்களுக்கு மட்டும் மழைநீர் வடிகால்வாய்களுக்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 1337 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த 2 மண்டலங்களில் மட்டுமே இன்றைக்கு மழைநீர் வடிகால்வாய்கள் பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், நீங்கள் அதாவது திருவான்மியூரிலிருந்து நம்முடைய உத்தண்டி வரைக்கும் ஒரு மேம்பாலம். இந்த திருவான்மியூர் டு உத்தண்டி எவ்வளவு தொலைவு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2100 கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திருவான்மியூர்லேருந்து உத்தண்டிக்கு வரணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும். திருவான்மியூர் தாண்டின உடனே கொட்டிவாக்கத்தில் பல்வேறு இடங்களில் அந்த டிராபிக், அதை தாண்டி வரும்போது நம்முடைய திருவான்மியூர், கொட்டிவாக்கம், அதை தாண்டி பாலவாக்கம், நீலாங்கரை, இது மாதிரி நேரா ஈஞ்சம்பாக்கம், அக்கரைன்னு சொல்லி இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உத்தண்டி போறதுக்குள்ள குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு இந்த பாலத்தை 2100 கோடியில கட்டி முடிச்சாச்சுன்னா
இந்த 2 வருஷத்துல கட்டி முடிக்கிறதுக்கான திட்டம் தீட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அண்மையில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு உத்தண்டியில் இருப்பவர்கள், பனையூரில் இருப்பவர்கள், அக்கறையில் இருப்பவர்கள், ஈஞ்சம்பாக்கத்தில் இருப்பவர்கள், இந்த நீலாங்கரையில் இருப்பவர்கள், நீங்க எல்லாருமே ஒரே ஒரு 5-10 மணித்துளிகளில் நம்முடைய திருவான்மியூரை கடந்து மாநகர எல்லைக்குள் பயணிக்கலாம் என்கின்ற வகையில் ஒரு மேம்பாலம் கட்டும் பணி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த 14-15 மட்டும் பாதாள சாக்கடையும் குடிநீரும் போன அதிமுக ஆட்சியில், அதுவும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தபோது சொன்னார், மாநகராட்சி பகுதிகளில் எல்லா நகராட்சி பகுதிகளிலும் பாதாள சாக்கடையும் குடிநீர் பிரதான குழாய்களையும் கொண்டு வருவேன்னு சொன்னார். கொண்டு வருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 2010 நான் சொன்ன இந்த மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், பெருங்குடி, கண்ணகி நகர் இது எல்லாமே சென்னை மாநகராட்சியோட சேர்ந்தது. சென்னை மாநகராட்சியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே அவங்க பண்ணாம அதிமுக விட்டுட்டாங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இந்த 2 மண்டலங்களில் மட்டும் பாதாள சாக்கடை குடிநீருக்காக மட்டும் இந்த ஆட்சியில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா 1283 கோடி ரூபாய். நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு 1300 கோடி, இது ஒரு 1283 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது பல்வேறு பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. பல்வேறு பணிகள் நடைபெற்றும் கொண்டிருக்கிறது. உலக வரலாற்றில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து இந்த அளவுக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற 4000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சோழிங்கநல்லூரை தவிர்த்து வேறு எந்த தொகுதியிலும் இவ்வளவு பணிகள் நடைபெறுகிறது என்று யாராலும் பட்டியல் போடவே முடியாது. அதே மாதிரி சோழிங்கநல்லூர் கலைஞர் சாலை, செம்முடி சாலையில் 1.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெருமூடு மழைநீர் வடிகால் வாய் 47 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப ஏராளமான பணிகளை சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய இந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கண்ணகி நகராக இருந்தாலும், எழில் நகராக இருந்தாலும், செம்மஞ்சேரியாக இருந்தாலும், பெரும்பாக்கமாக இருந்தாலும் இந்த குடியிருப்பு பகுதிகளில் பூங்காக்களை அமைப்பது, விளையாட்டு தளங்களை அமைப்பது, நூலகங்களை அமைப்பது, சமுதாய நலக்கூடங்களை அமைப்பது, குடியிருப்பு பகுதிகளை மேம்படுத்துவது, அதேபோல் அங்கே சின்டெக் டேங்க் அமைத்து அந்த பணிகளை செய்வது என்கின்ற வகையில் இந்த அடித்தட்டு மக்கள் வாழ்கிற இந்த பகுதிக்கு மட்டும் 5 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் அனுமதித்திருக்கிற தொகை 569 கோடியே 32 லட்சம் ரூபாய். இவ்வளவு பணிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நாம் இருக்கிற இந்த இடத்திற்கு எதிரிலே செம்மஞ்சேரி ஒரு கல்வி நிறுவனம், அந்த பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, ஒரு 100 ஏக்கர் இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். எந்த அரசியல்வாதியும் எந்த ஆட்சியாளரும் அந்த இடத்தை அவ்வளவு சீக்கிரம் அணுகுவது எளிதான காரியம் அல்ல. ஆனால் நம்முடைய இரும்பு மனிதர், எஃகு மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்றைக்கு அந்த 100 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட இடத்தை இன்றைக்கு 301 கோடி ரூபாய் செலவில் ஒரு நவீன விளையாட்டு அரங்கம் ஒன்றை கட்டுவதற்கு திட்டமிட்டு இன்றைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 301 கோடி செலவில் 102 ஏக்கர் நிலப்பரப்பில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன், உலக தரத்தில் இன்னைக்கு எந்த நாட்டில் இருக்கிறவங்களோ நாளைக்கு இந்தியாவுக்கு வரும்போது, தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு நவீன விளையாட்டு அரங்கத்தை பார்வையிட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் சோழிங்கநல்லூருக்கு செல்ல வேண்டும், செம்மஞ்சேரி பகுதிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி இந்த ECR OMR கனெக்ட் பண்றதுக்கு ஒரு 204 கோடி ரூபாய் செலவில் ஒரு இருப்பு மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. OMR-ஐயும் ECR-ஐயும் இணைக்கிறதுக்கு கூவத்துக்கு குறுக்க ஒரு சின்ன நடைபாலம் இருக்கும். ஒரு கார் வந்துட்டா இங்க இருக்கிற 2 வீலர் போக முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன இடத்துல 2 கனெக்ஷன் இருக்கும். அண்ணா தெரு, நம்ம சோமு வீட்டு பக்கத்துல அண்ணா தெரு, அந்த மாதிரி ஒரு 2-3 தெருக்கல்ல. ஆனா இன்னைக்கு 204 கோடியில் ஒரு பாலம் ஒன்று இன்றைக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக சோழிங்கநல்லூரிலிருந்து மாதவரம், சோழிங்கநல்லூரிலிருந்து பூந்தமல்லி, சோழிங்கநல்லூரிலிருந்து ஒட்டுமொத்த சென்னை, அது கலங்கரை விளக்கமாக இருந்தாலும், சென்ட்ரலாக இருந்தாலும், பாரிமுனையாக இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு ஏதுவாக மெட்ரோ ரயில் இன்றைக்கு 45.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு வழித்தடத்திலும், 26.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இன்னொரு வழித்தடத்திலும், 47 கிலோமீட்டர் தூரத்துக்கு இன்னொரு வழித்தடம் என்கின்ற வகையில் 3 வழித்தடங்களில் இன்றைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது முடித்து இந்த சோழிங்கநல்லூரில் அமையவிருக்கிற ரயில்வே முனையம்,
இந்த மெட்ரோ ரயில்வே முனையம் உலகத்திலேயே அதிக ரயில்கள் வந்து செல்லுகிற ஒரு ரயில்வே முனையமாகவும், அந்த ரயில்வே முனையத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர் உருவாக்குகிற வகையில் அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளும் முடிவுற்றதற்கு பிறகு சோழிங்கநல்லூரின் முகம் முழுமையாக மாறவிருக்கிறது. வருகை தந்திருக்கிற நீங்கள், இன்றைக்கு லட்சக்கணக்கான சொத்து மதிப்புள்ளவர்கள் ஆகிய நீங்கள் நாளை கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதிகளாக மாறுகிற அளவுக்கு நில மதிப்பு என்பது இன்றைக்கு சோழிங்கநல்லூரில் உயர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் காட்டிலும் பெருமதிப்புக்குரிய ரவிச்சந்திரன் இங்கே வந்திருக்கிறார், பாலவாக்கம் விஸ்வநாதன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். பெருங்குடியில் ஒரு குப்பை கொட்டும் வளாகம், கோடிக்கணக்கான குப்பை தொடர்ந்து சென்னை மாநகரம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து சென்னையில் உருவாகிற அந்த குப்பை என்பது ஒன்று பெருங்குடியிலும் வட சென்னையில் ஒரு இடத்திலுமாக கொட்டப்பட்டு வந்தது. தினந்தோறும் ஒரு 3000 மெட்ரிக் டன் 5000 மெட்ரிக் டன் என்பது இப்பொழுது 6000 மெட்ரிக் டன் அளவுக்கு குப்பை பெருங்குடியிலும் நம்முடைய வட சென்னையிலும் கொட்டப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த குப்பை தொடர்ந்து கொட்டப்பட்டு வந்த காரணத்தினால் கோடிக்கணக்கான டன் குப்பை அங்கே கொட்டிய நிலையில் சுகாதார சீர்கேடு, சுற்றுச்சூழல் சீர்கேடு, இந்த மாதிரியான நிலை இருந்தது. ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் பெருங்குடியில் இன்றைக்கு பயோமைனிங் என்கின்ற வகையில் அந்த குப்பையை தரம் பிரித்து, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அந்த குப்பையில் இருந்து கிடைக்கிற திடப்பொருள்களை எடுத்து செங்கல் படிவம் தயாரித்தல், இந்த மாதிரியான பணிகளை செய்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குப்பை கொட்டப்பட்ட அந்த இடத்தில் 94.29 ஏக்கர் நிலம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது. குப்பை கொட்ட இடம் மட்டும்தான் இன்னைக்கு 95 ஏக்கர் மீட்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அது பசுமை பகுதியாக மாற்றப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே சாலையில் இங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு 100 அடி தாண்டிங்கன்னா இங்க ஒரு டோல் ஒன்று இருந்தது. இந்த டோல் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினார். ஒரு மாநகர பகுதிக்குள்ள டோல்கேட் இருக்கக்கூடாது. ஆனால் சென்னையை பொறுத்தவரை கலைஞர் சாலையில் இருக்கிறது, பெருங்குடியில் இருக்கிறது, துறைப்பாக்கத்தில் இருக்கிறது, மேடவாக்கம் சாலை இருக்கிறது. இந்த 4 இடங்களில் இருக்கிற சாலைகளை பொறுத்தவரை இவை சென்னை மாநகர எல்லைக்குள் இருக்கிறது. மாநகராட்சி எல்லைக்குள் டோல்கேட் இருக்கக்கூடாது என்பது விதி. ஆனால் இருக்கிறது. ஒவ்வொரு டோல்கேட்டும் இன்றைக்கு சொல்லுவாங்கல்ல, பொன்முட்டையிடும் வாத்துக்களாக அரசுக்கு பணத்தை தந்து கொண்டிருக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு பணத்தை தந்து கொண்டிருக்கிறது. அவைகளை அகற்ற வேண்டும் என்கின்ற குரலை பாராளுமன்றத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் எழுப்பினார். ஆனால் அந்த குரலுக்கு மத்திய அரசாங்கமும் சரி, அன்றைய மாநில அரசாங்கம், எடப்பாடி தலைமையிலான அரசாங்கமும் செவிசாய்க்கவில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் பங்கேற்கிற வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மட்டும் ஏறத்தாழ 40,000 பேர் கலந்து கொண்ட அந்த போராட்டத்தில் நாம் வைத்த முழக்கம் டோன்ட் வாண்ட் டோல்கேட் என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்தோம். முழக்கத்தை முன்வைத்து இங்கு முடங்க தொடங்கிய ஒரு அரை மணி நேரத்தில் உலக அளவில் அது ட்ரெண்டிங் நம்பர் 1 மாறியது, உலக அளவில் பேசுபொருளாக மாறியது. உடனடியாக நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அன்றைக்கு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை பதிவிட்டார். நான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த டோல்கேட்டுகளை அகற்றுவேன் என்று அன்றைக்கு பதிவிட்டார். சொன்னது போலவே ஆட்சி மாறியது. நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்தில், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு இந்த 4 டோல்கேட்டுகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் ஏராளமான பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உலக அளவில் இந்த மாதிரியான டோல்கேட்டுகள் லட்சக்கணக்கில் இருக்கிறது, வளர்ந்த எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. நான் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கத்தார், நார்வே, ஏதென்ஸ், பிலிப்பைன்ஸ் என்று ஒரு 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். டோல்கேட் இல்லாத நாடே இல்லை. ஆனால் டோல்கேட் கூடுதலாக வருமே தவிர அந்த டோல்கேட்டுகள் அகற்றப்பட்டிருப்பது என்பது சோழிங்கநல்லூர் தொகுதியில் மட்டும்தான் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான உலக வரலாறு. இந்த சாதனைகள் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் ஏராளமான சாதனைகளை சொல்லலாம். அந்த அளவுக்கான இந்த சாதனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நடைபெற்ற அரவிந்த் ரமேஷை வெற்றி பெற செய்வீர்களா என்று கேட்டார். நீங்களும் சொன்னீர்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். காரணம், இந்த தொகுதியின் வாக்காளர் எண்ணிக்கை 7 லட்சமாக இருந்தது. SIRக்கு பிறகு இப்பொழுது 5,36,000 மாறி இருக்கிறது. எங்களுடைய தொகுதி 2,07,000. வேளச்சேரி வாக்காளர் எண்ணிக்கை 1,90,000.
மயிலாப்பூர் வாக்காளர்கள் எண்ணிக்கை 190, 180, 190, 195 தான் மற்ற தொகுதிகள். 3 தொகுதிகளின் வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதியாக இன்றைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கே வித்தியாசம் வந்து நீங்க 50,000 தந்தாலோ 1 லட்சத்தை தந்தாலோ அது நிறைவில்லை. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தை தந்தால்தான் இந்த சோழிங்கநல்லூரில் நடைபெற்றிருக்கிற பணிகளுக்கு நீங்கள் தருகிற அங்கீகாரம். இது நடைபெற்றிருக்கிற பணிகளுக்கான அங்கீகாரம் 1.5 லட்சம் ஓட்டு. இப்ப முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கை நேற்றுக்கு அறிவித்தார். இங்க பேசின அத்தனை பேரும் சொன்னார், மகளிர் உரிமை தொகை இதுவரை தந்து வந்தது 1000. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எவ்வளவு தர போறாங்க? மகளிர் வந்திருக்கீங்க, சொல்லுங்க எவ்வளவு தர போறாங்க? 2000. இதுவரைக்கும் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண்ல கொடுத்துட்டு இருந்தது 1000. இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பது எவ்வளோ சொல்லுங்க? எவ்வளோ? 2000. 1000 தந்துருந்தாங்க. நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது இப்ப 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயது மூத்தவர்களுக்கு, திருநங்கைகளுக்கு, அது மாதிரி நம்முடைய கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு, முதிர்கன்னிகளுக்கு, கைம்பெண்களுக்கு வழங்கப்படுகிற உதவித்தொகை இதனால் வரை தந்தது 1200. இனிமேல் தரப்படவிருப்பது 2000. இங்க வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மீனவ குடியிருப்புகளில் இருந்து வருகை தந்திருப்பீர்கள். கொட்டிவாக்கம், பாலவாக்கம், சின்ன நீலாங்கரை, பெரிய நீலாங்கரை, இது மாதிரி பனையூர், உத்தண்டி, இது மாதிரி குப்பங்கள் இருந்துலாம் வந்திருப்பீங்க. மீனவர்களுக்கு என்று முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 2006ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்த போதுதான் 1000 ரூபாய் மீன்பிடி தடை காலங்களில் மாதந்தோறுமான உதவித்தொகை என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். அது இந்தியாவிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம். அந்த 1000ங்கிறது நம்ம ஆட்சி வர வரைக்கும் 5000 வரை நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்டது. 5000 இருந்தத ராமநாதபுரத்தில் ஒரு மீனவர் மாநாடு முதலில் அரசாங்கத்தின் சார்பில் அறிவித்து அன்றைக்கு முதல்வர் அறிவித்தார். அந்த 5000 என்பது 8000 உயர்த்தி தரப்படும். 8000 கொடுத்திருந்தாங்க. நீங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த 8000 என்பது 12000 உயர்த்தி தரப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள். 10 லட்சம் வீடு கட்டி தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 லட்சம் வீடு வெறும் கிராமப்புறங்களில், ஊராட்சி பகுதியில் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களிலும் வீடற்றவர்களுக்கு வீடுகளை கட்ட வருகிற 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு ஆண்டொன்றுக்கு 6 லட்சம் வீடுகள் ஊராட்சிகளின் சார்பில் கட்டப்படும் சொல்லி கலைஞர் கனவு இல்ல திட்டம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த முறை தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அது 10 லட்சமாக உயர்த்தி அந்த 4 லட்சம் வீடுகள் நகர்ப்புறங்களில் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இனிமேல் நகர்ப்புறங்களிலும் வீடற்றிருப்பவர்கள், வாடகை வீடுகளில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு என்கின்ற அவருடைய லட்சியத்தை, அவருடைய கனவை நினைவாக்கவிருக்கிறார். இப்படி ஏராளமான திட்டங்கள். கடைசியா ஒரு திட்டம், இல்லத்தரசின்னு ஒரு திட்டம். இல்லத்தரசிங்கிற திட்டத்தைப்படி இந்த திமுக ஆட்சியில தான் முத்தமிழறிஞர் கலைஞர் 2006 கலைஞர் கலர் டிவி கொடுத்தாரு, கேஸ் ஸ்டவ் கொடுத்தாரு. தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம். இந்த தேர்தல் அறிக்கை ஒரு முறை காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் ப. சிதம்பரம் சொன்னார், இந்த தேர்தலின் கதாநாயகன் திமுக சார்பில் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிற தேர்தல் அறிக்கையினர். நம்முடைய முதல்வர் நேற்றுக்கு சொன்னாரு, இந்த கதாநாயகி மட்டுமல்ல, இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் இந்த தேர்தல் அறிக்கைன்னு சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி, இல்லத்தரசி என்கின்ற ஒரு செய்தி. இந்த இல்லத்தரசி என்கின்ற திட்டத்தில் ஆட்சிக்கு வந்தவுடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் அசஸ் இல்லையோ அந்த மகளிருக்கெல்லாம் 8000 ரூபாய்க்கான கூப்பன் ஒன்று கொடுத்துருவோம். நீங்க பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் நீங்க விரும்பினத டிவி வேணுமா டிவி வாங்கிக்கங்க, ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கங்க, வாஷிங் மிஷின் வேணுமா வாஷிங் மிஷின் வாங்கிக்கங்க, உங்க வீட்டில் எது இல்லையோ அதை வாங்கிக்கங்க, இந்தாங்க 8000 ரூபாய்க்கான டோக்கன் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த டோக்கன் கொடுக்க போறாரு. இந்த மாதிரியான திட்டங்களை அறிவித்திருப்பதோடு மட்டுமல்ல, ஒரு 35 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினி தரவிருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுவினர் வந்திருக்கிறீங்க, மகளிர் சுய உதவியினருக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய கடனை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஏராளமான திட்டங்கள். இந்த திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தொகுதியின் சாதனைகளோடு இணைத்து தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற வகையில் துண்டு பிரசுரங்களையும் போஸ்டர்களையும் அச்சிட வேண்டும் என்று மாவட்ட கழகத்தின் சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். செயல் வீரர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, உங்களுக்கான ஒரு வேண்டுகோள்,
வேட்பாளர் ஓட்டு கேட்டு வருகிற போது, வாக்கு கேட்டு வருகிற போது இந்த கிரேன்ல வச்சு பூ கொட்டுறது, யானையை கூட்டு வந்து வச்சு பூ போடுறது, இந்த மாதிரியான செயல்களை யாரும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் அதையெல்லாம் விரும்புவதில்லை. மிக அடக்கமாக, மிக அமைதியாக, ஆரவாரம் இல்லாமல் வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து நம்முடைய திட்டங்களை, நம்முடைய சாதனைகளை மட்டுமே சொல்லுங்கள். இந்த கிரேன்ல பூ கொட்டுறது இதெல்லாம் மக்கள் விரும்பாதது மட்டும் இல்ல, சாலைகள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி அதனால் நமக்கு வருகிற வாக்குகள் குறைகிற வகையில் அது ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும். எனவே வருகை தந்திருக்கிற தோழமை இயக்கங்களை சார்ந்த செயல்களாக இருந்தாலும் அதிக ஆர்வத்தோடு நாம் தேர்தல் காலங்களில் செய்கிற அந்த பணிகளுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிகுந்த எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய 3 பகுதி கழகங்களைச் சேர்ந்த நிர்வாகத்திற்கும், ஒன்றிய கழகத்திற்கும், வருகை தந்திருக்கின்ற தோழமை இயக்கங்களின் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, சோழிங்கநல்லூரின் வெற்றி, வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் வெற்றி, சோழிங்கநல்லூரின் வெற்றி, அரவிந்த் ரமேஷின் வெற்றி அல்ல, வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.